ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? என் பேர் சாய் கிருஷ்ணா. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, அனுவாவி சுப்பிரமணியர் கோயில்ல இருக்கோங்க. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கு. இங்க முருகப்பெருமான் வந்து சுயம்பு. ஸோ மக்களே, நீங்க இங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா, காந்திபுரம் கோயம்புத்தூர் மெயின் பஸ் ஸ்டாண்டு. அங்கிருந்து நம்பர் 11A என்ற பஸ் ஏறுனீங்கன்னா வரலாம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரணும்னா, கணுவா என்ற ஏரியாவுக்கு வந்து அங்கிருந்து பஸ் மாறி திருப்பி வரணும். ஸோ பெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காந்திபுரம்லேருந்து வரது தான் பெஸ்ட்டு. ப்ரைவேட் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கல்ல, பார்க்கிங் ஃபீஸ்லாம் இருக்குது. ஸோ கோயில் பார்த்தீங்கன்னா, காலையில் 9 மணிலேருந்து மாலை விச் மீன்ஸ் ஈவினிங் 3 மணி வரைக்கும் தாங்க இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதிகமாக யானைகள் நடமாடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங்கில் வந்துடாதீங்க. இந்த டைம் நடுவில் மட்டும் வாங்க. ஸோ வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து விநாயகர் காட்சி கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு கும்பிடு போட்டு நடந்து போயிட்டே இருக்கலாம் வாங்க. ஸோ இந்த என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. லைக் அமைதி யார் விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா வழி ஃபுல்லாக யானையோட சாணி எப்படி தெரியுதுன்னு. ஸோ மேலே போக போக நான் இன்னும் பார்த்தேங்க. பட் நான் எல்லாம் வீடியோ எடுக்கல. ஒரு சிலது தான் எடுத்திருப்பேன். இங்கே பாருங்க. ஸோ ரிஸ்க் ரொம்ப அதிகம். பட் ஆனால் ஒரு ஒரு வாட்டியாச்சு போக வேண்டிய இடம். லைக் நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் முருகப்பெருமான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்தால் ஈஷா யோகா போவீங்க, இல்லாட்டி மருதமலை போவீங்க. இங்கே நிறைய பேர் வரமாட்டாங்க. இது இருக்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இங்கேயும் வாங்க, உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா யூ வில் நாட் ரிக்ரெட் இட். சூப்பரான லொக்கேஷன், அமைதியான இடம், நல்லா. ஸோ ரொம்ப கம்மியான ஸ்டெப்ஸ் தாங்க இருக்கும். மருதமலை விட கொஞ்சம் சின்னது தான். நம்ம மொத்தத்தில் மேலே ஏறி வந்துட்டோம் பாதி வழி. ஸோ இடும்பன் சன்னதி இருக்குது. அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க மேலே போகலாம். ஸோ மேலே போகிற வழியில் நிறைய மயில் பார்த்தேன். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வாங்க இதையும் முடிச்சுட்டு அப்படியே மேலே போகலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம இது கீழேருந்து வந்த வழி. ஸோ மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு டிக்கெட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு மேலே போகலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நம்ம நிற்கிற இடத்துல முருகன் சன்னதி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது அனுமானோட சன்னதி. இது வந்து பிள்ளையாரோட சன்னதி. இப்போ இதுதாங்க மெயின் டெம்பிள். அனுவாவி சுப்பிரமணியர் சுவாமி இங்கே தான் இருப்பார். உள்ள ஸ்வயம்பு வள்ளி தெய்வானையோட இருப்பார். ஸோ நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு மேலே போய் பார்க்கலாம். இந்த தண்ணி தெரியுது பார்த்தீங்களா, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது என்னதுன்னு அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்படியே நம்ம மேலே ஏறி வந்துட்டோங்க. இதுதான் டாப் வியூ. இங்கே சிவபெருமான் இருப்பார். அருணாச்சலேஸ்வரர் என்ற பேரில் இருப்பார். நான் சிவனோட ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ இல்லை கீழே முருகப்பெருமானோட ஃபோட்டோவோ வீடியோ எதுவும் எடுக்கல. ஏன்னா கோயிலுக்குள்ளே இருக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது எனக்கு பிடிக்காது. இதுதாங்க வியூ, டாப் வியூ. எப்படி இருக்கு பாருங்க. ஸோ சிவ தரிசனம் முடிஞ்சது எனக்கு. ஸோ நான் கீழே இறங்கிட்டேன், முருகன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் வந்து தரிசனம் முடிச்சுட்டு பிரதட்சணம் மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ காட்டுறேன் பிரதட்சணம் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ நான் பிரதட்சணம் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து அந்த கோயில் மணி அடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ரொம்ப பெருசாக இருக்குங்களா. ஸோ ஒரு வாட்டி நான் போய் அடிச்சுட்டு வரேன் இருங்க. ஸோ மக்களே, இதுதான் தலை வரலாறு. படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பாஸ் பண்ணிட்டு படிங்க.
நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சீவனி எடுக்கிறதுக்கு ராமாயண காலத்தில் ஹனுமான் வந்து லங்கையிலேருந்து இங்கே ஹிமாலயாவுக்கு போவார். அந்த மலையை சஞ்சீவனி எடுக்கும்போது அந்த மலையை மலையாக தூக்கிடுவார். ஸோ வர வழியில் இந்த இடத்துக்கு வரும்போது அவருக்கு தாங்க முடியாத தாகம் அடித்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா, இங்கே வந்து இந்த மலையில் இறங்கி முருகனை வேண்டியிருக்காரு. ஸோ முருகப்பெருமான் அவரோட வேல் எடுத்து இந்த மலையை குத்தி தண்ணியை வர வச்சிருப்பாரு. அந்த தண்ணியை குடித்து முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையும் சேர்த்து அவர் வந்து வேண்டியிருப்பார் ஹனுமான். அந்த டைம்ல இருந்து இந்த மலையில முருகப்பெருமான் நிவசிக்கிறாருன்னு சொல்லி இருக்குங்க. ஸோ நீங்க தண்ணி பார்த்தீங்கல்ல, ஃபர்ஸ்ட் நான் காட்டியிருப்பேன், நோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுதான் இந்த தண்ணி. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அன்னதானம் நாங்கள் சாப்பிட்டோங்க. ஸோ நான் ஒரு 201 கட்டினேன். ஆனால் அன்னதானம் இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்காதீங்க, வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. மேபி அவங்க ஏதோ ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு எனக்கு டவுட்டு. ஏன்னா ஜென்ரலாக அன்னதானம்ல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் என்ன இவங்களுக்கு இது கொஸ்டின் ஆப்ஜெக்ஷன் தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டேன், அங்கே ஏதோ ஸ்கேம் பண்ணுறாங்க பெருசான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்கள யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ மக்களே, இதுதான் கோயிலோட ஹிஸ்ட்ரி. ஸோ அன்னதானம் சாப்பிட்டோம், இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். ரொம்ப சைலண்ட்டான என்விரான்மெண்ட்டுங்க. ஸோ வாங்க, கீழே ஹனுமான் இருக்கார், அங்கே போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வன கருப்பராயன் கோயிலுக்கு செல்லும் வழின்னு இருக்குது. பட் நான் லாஸ்ட் டைம் வரும்போது இது நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சேன், அவங்களும் இதை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. பட் திடீர்னு எப்படி வந்திருக்குன்னு தெரியல. பட் எனிவே கருப்பராயன் நம்மளுக்கு கருப்பராயன் தான். ஆனால் இந்த போகிற வழி மட்டும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுங்க, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஏன்னா எப்போ எங்கேருந்து என்ன வரும்னு தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் மட்டும் வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு செருப்பு போட்டு வந்துடுங்க, செருப்பு இல்லாமல் வந்துடாதீங்க இந்த இடத்துக்கு. மரண பீதியில் என்னோட மனைவி பிள்ளையார வேண்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, பக்கத்துலேயே ஹனுமானோட கோயில் இருக்குது. ஸோ அவரையும் தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே ராமர் இருப்பார் அங்கே, அவரையும் தரிசனம் முடிச்சுட்டு போகலாம். ஸ்ரீ சித்தி கணபதி ஹனுமான், ஸ்ரீ பட்டாபிஷேக ராமர். ஸ்ரீராம ஜெயம், கோடி நாம ஜபய. ஸ்ரீராம ஜெயம், 1 crore chanting of Ramanama. ஸோ மக்களே, இதுதான் இந்த vlog. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அனுவாவி சுப்பிரமணிய சுவாமி கோவில். ஸோ இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனல் புதுசு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மே காட் பிளஸ் யூ ஆல். ஜெய் ஹிந்த். ஓம் முருகா.